Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 9 சாப்டர் 1ல இருக்கிற எக்ஸசைஸ் 1.5ல 7th சம் வந்து பார்க்க போறோம். क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா ABC 3 செட் வந்து கொடுத்திருக்காங்க. அதை யூஸ் பண்ணி கொடுத்திருக்க ஃபார்முலாவை வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபார்முலால வந்து LHSல வந்து எனக்கு என்ன இருக்குன்னா A minus B union C இருக்கு. ஃபர்ஸ்ட் பிராக்கெட் குள்ள இருக்கறதெல்லாம் பண்ணனும். B union C பண்ண போறேன். அதுக்கு Bங்கற செட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்து எடுத்து எழுதிருக்கேன். அடுத்து யூனியன் Cங்கற செட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் இப்போ எடுத்து எழுதிருக்கேன். இப்போ யூனியன்ங்கிறப்ப ரெண்டு செட்டையும் வந்து கம்பைன் பண்ணணும். கம்பைன் பண்ணுறப்ப எனக்கு ஆன்சர் வந்து என்ன வருதுன்னா -1 0 2 5 6 7 எனக்கு கிடச்சிருக்கு. அடுத்து A மைனஸ் B யூனியன் C வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஏங்கிற செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸை எடுத்து எழுதியிருக்கேன். அடுத்து மைனஸ் சிம்பிள் வந்து போட்டேன். B யூனியன் Cயில் கண்டுபிடிச்சதை இப்போ எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ காமனாக மைனஸுங்கிறப்ப காமனாக இருக்கிறத ஃபஸ்ட்டு கேன்சல் அவுட் பண்ணணும். காமனாக எனக்கு என்னென்ன எலமெண்ட்ஸ் வந்து இருக்குன்னா 0 வந்து எனக்கு காமனாக இருக்குது. அடுத்து 5 வந்து எனக்கு காமனாக இருக்குது. அதை மட்டும் நான் கேன்சல் அவுட் பண்ணிட்டேன். A மைனஸ் B யூனியன் Cங்கிறப்ப ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ஏக்கு தான் வந்து கொடுக்கணும். ஏல மீதி என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னா -2 1 3. இது LHSோட ஆன்சர். அதை நான் 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அடுத்து RHS வந்து பார்க்கணும். RHS வந்து என்னென்னா A மைனஸ் B இன்டர்செக்ஷன் A மைனஸ் C. ஃபஸ்ட்டு A மைனஸ் Bங்கிறப்ப ஏங்கிற செட்டோட எலமெண்ட்ஸை எடுத்து எழுதியிருக்கேன். அடுத்து மைனஸ் சிம்பிள் போட்டேன். அடுத்து Bங்கிற செட்டோட எலமெண்ட்ஸை எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ மைனஸுங்கிறப்ப காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸை கேன்சல் அவுட் பண்ணுறேன். காமனாக எனக்கு என்னென்ன இருக்குன்னா 0 வந்து எனக்கு காமனாக இருக்குது. வேறு 5 வந்து எனக்கு 3 தெரியாமல் கேன்சல் அவுட் பண்ணிட்டேன். எனக்கு 5 வந்து காமனாக இருக்குது. அதை நான் இங்கே எழுதிட்டேன். இப்போ A மைனஸ் Bங்கிறப்ப ஏக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. ஏல மீதி என்னென்ன எலமெண்ட்ஸ் வந்து எனக்கு இருக்குன்னா -2 1 3. இது A மைனஸ் Bயோட ஆன்சர். அடுத்து A மைனஸ் C கண்டுபிடிக்கணும். ஏங்கிற செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸை எடுத்து எழுதிட்டேன். அடுத்து மைனஸ் சிம்பிள். அடுத்து Cங்கிற செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ். Cங்கிற செட்டில் -1 2 5 6 7 எனக்கு இருக்குது. ரெண்டுமே மைனஸ் பண்ண போகிறோம்னா காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸை கேன்சல் அவுட் பண்ணணும். காமனாக எனக்கு என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னா 5 வந்து எனக்கு காமனாக இருக்குது. அதை கேன்சல் அவுட் பண்ணிட்டேன். மீதி வந்து எனக்கு வேறு எதுவுமே வந்து காமனாக இல்லை. அப்படின்னா A மைனஸ் Cங்கிறப்ப ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ஏக்கு தான். ஏல மீதி என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னா -2 0 1 3. அதை மட்டும் எடுத்து எழுதிடுங்க. இப்போ A மைனஸ் B இன்டர்செக்ஷன் A மைனஸ் C கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னா A மைனஸ் Bயில் எனக்கு என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னா -2 1 3. இன்டர்செக்ஷன் A மைனஸ் Cயில் எனக்கு என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னா -2 0 1 3. அப்படின்னா இங்கே ரெண்டுலேயுமே காமனாக இருக்கு. இன்டர்செக்ஷனுங்கிறப்ப காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸ் எடுத்து எழுதணும். காமனாக எனக்கு என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னா -2 1 3. இது RHSோட ஆன்சர். அதை நான் 2ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே LHSோட ஆன்சரும் -2 1 3 தான். இதுவும் -2 1 3 தான். அதனால் LHS = RHSன்னு எழுதிட்டேன். ஹென்ஸ் வெரிஃபைடு. அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. Thank you.